தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொடர்பான தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து திருக்கோவிலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழக அரசு வருடம் பொங்கல் தொகுப்பு வழங்குறாங்க. அந்த பொங்கல் தொகுப்பு வழங்கும்போது அதனுடன் அவங்க ஏற்கனவே கொடுக்குற மஞ்சள், கரும்பு, வெல்லம், சர்க்கரை இதனோட சேர்ந்து தொகுப்பாக ஒரு 2500 ரூபா கொடுத்தா விவசாய கூலி தொழிலாளர்கள் எல்லாம் அந்த தமிழ் திருநாள பொங்கலை சிறப்பாக கொண்டாட பேருதவியாக இருக்கும். பொங்கலுக்கு கொடுக்குற அரிசி, பொங்கல் சாமான் எல்லாம் ஓகே. இருந்தாலும் எங்க குடும்ப வாழ்வாதாரத்துக்கு எண்ணி பணமா ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா எங்க குடும்பத்துக்கு தேவையானதை நாங்க வாங்கிக்குவோம். வெறும் பொங்கல் அரிசி வச்சு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. புது ட்ரெஸ் போட்டாதான் பொங்கலே போகும் எங்களுக்கு. எங்க வீட்டுல எல்லாருமே ரேஷன்ல கொடுக்குற துணியை வச்சு யாரும் பயன்படுத்துறது கிடையாது. புதுசா ட்ரெஸ் கேக்குறாங்க. அதனால எங்களுக்கு ஒரு 5000 தமிழ்நாடு அரசு கொடுத்தா எங்களுக்கு பயனா இருக்கும். எங்க குடும்பத்திலயும் சந்தோஷமா எல்லாம் பொங்கல் கொண்டாடுவோம் நாங்க. பொங்கல் பரிசு ஒரு 5000 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லா மக்களும் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால அது கிடைச்சா நல்லா இருக்கும். அதை தாண்டி பொங்கல் பரிசு என்னவோ தரமா கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு இந்த ட்ரெஸ் கொடுக்கறது புடவை வேஷ்டி கொடுக்கறது கொஞ்சம் நல்லா கட்டுற மாதிரி கொடுத்தா பரவாயில்ல. அது ஒண்ணுமே யாருமே கட்ட முடியல. வயசானவங்க கூட கட்ட முடியல, நாங்களும் கட்ட முடியல. அதால கொஞ்சம் நல்ல பொருளா புடவைங்க கொடுத்தா பரவாயில்ல. அப்படி அது கொடுக்க முடியலன்னா கூட கொஞ்சம் உதவி பண்ணி எங்களுக்கு பணம் கொடுத்தா ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா கூட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பொங்கலை நல்ல முறையாக நாங்கள் நடத்துவோம். பொங்கலை கொண்டாடுறதுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு 5 பேர் குடும்பத்திற்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கோ எதுக்கும் எல்லாத்துக்கும் பயன்படும். இந்த 5000 மட்டும் இல்லாமல் தமிழக அரசு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்க அந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பையும் கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஆண்டு பொங்கல் பரிசு மீதான எதிர்பார்ப்புகள் குறித்து திருக்கோவிலூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.